ஹூம், உங்கள் முதல் பணிக்குறிப்பு திரையில் உள்ளது. நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளது. எல்லாம் தெளிவா? சாம், செஃப், நண்பர்களே, தொடங்குவோம். நாங்கள் ஒரு வட்ட வடிவத்தை எடுத்து வட்டத்தை வெட்டுகிறோம். இதோ எதிர்கால கேக்கின் அடுக்குகள். சரி நண்பா, நாங்கள் அதை அழகாக செய்ய போகிறோம். ஒரு வட்ட வடிவம். ஒரு நிமிடம் காத்திரு. நீ கேக்கை கெடுப்ப. ஓ இல்ல, இந்த குழப்பத்தை பாரு. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இங்கே ஒரு மலை. பெண்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள்? ஹூ, இந்த பசங்க வெல்லவே மாட்டாங்க. சரி, இங்கே ஒரு பேரிக்காய் இருக்கு. அதை துண்டுகளாக வெட்டுவோம். நல்லா இருக்கு. அடுத்தது நிறங்களை சேர்ப்போம். அந்த ஊதா நிற கிறுக்குகளை காணுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. கேக்கை அலங்கரிப்போம். என்ன? அமைதியாக இரு ராபின். எனக்கு பரிகளின் ஐடியாவை விட சிறந்த ஐடியா இருக்கிறது. மலைக்குள் ஒரு சுரங்கம் தோண்டுவோம். என்ன சொல்கிறாய்? ஷப்பு, நான் உங்களுக்கு உதவுவேன். ஒரு சுரங்கம், ஒரு சுரங்கம். வாவ், நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள். நான் பெண்களுக்காக ஒரு பரிசு தயாரித்துள்ளேன். தவறு, தவறு, பிழை, பிழை. நான் சீராக இருக்கிறேன். இனிப்பு ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்க்கும் நேரம். அது ஒரு நீரூற்று அல்லது நீர்வீழ்ச்சி போல கீழே பாயற்றும். வாவ், அப்படி நிச்சயமாக நாங்கள் பெண்களை வெல்ல முடியாது. ஆம், அமைதியாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் ஒரு கார், ஒரு விமானம் அல்லது ஒரு ரயிலை சேர்த்தால் எப்படி இருக்கும்? நான் அதை மிகவும் வேகமாக கட்டுவேன். இதோ ஒரு ரயில்வே மற்றும் வாகனங்கள். எனக்கு இந்த யோசனை அருமையாக தோன்றுகிறது. வண்டிகளில் இனிப்புகள் இருக்க போகின்றன. சரியானது. நேரம் முடிந்தது. நண்பர்களே, நீங்கள் என்ன தயாரித்தீர்கள்? பெண்கள் குழு பரிகளுடன் ஒரு இளஞ்சிவப்பு கேக் செய்தது சுவாரஸ்யமாக இருக்கிறது. பயங்களே, நீங்கள் போஸ் உங்கள் சிறந்ததை செய்தீர்கள். கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ரயிலும் சாப்பிடக்கூடியது. பயங்கள் வென்றுவிட்டார்கள். உங்கள் அடுத்த பணியாக நூடுல்ஸ், ஸ்பெகட்டி அல்லது பாஸ்தா சமைக்க வேண்டும். என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். சிறப்பானது. ஓஹோ, நிறுத்து. ஓ, மாவை ஊற்று. நாம் மெதுவாகவும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டும். இதை மேசையில் உருட்டுவோம். இப்போது இதை மிகவும் மெல்லியதாக செய்கிறோம். ஜானிஸ், அத பாருங்கள். ஏய், எங்களை தொந்தரவு செய்யாதே. எனக்காக எல்லாவற்றையும் ரோபோட் செய்துவிட்டால் நான் ஏன் சமைக்க வேண்டும்? ஆஃப் ஆஃப். ஏன் ஏதோ எரிகிறது போல வாசனை வருகிறது. ஓ, ரோபோட் போதும். ஓ, நிலைமையை சரி செய்வோம். இப்போது சில நிறங்களை சேர்க்கிறோம். இது மிகவும் அழகாக இருக்கும். அதை பாருங்கள். நிச்சயமாக சமையல்காரரை ஆச்சரியப்படுத்த போகிறோம். கொஞ்சம் காத்திருங்கள். ஏய், நீ என்ன செய்கிற? முடியாது. பெண்கள் எங்கள் நூடுல்ஸை கெடுத்து விட்டார்கள். அலைப்படாதீர்கள். எனக்கு ஒரு மாற்று திட்டம் உள்ளது. நாங்கள் என் கருவியை பயன்படுத்த போகிறோம். வாவ், ரோபோட், நீ ஒரு மேதை. நான் மீதமுள்ள மாவை பயன்படுத்த போகிறேன். நல்லது. அழகாக இருக்க சில பிரகாசமான நிறங்களை சேர்க்கிறேன். ரோபோட், எனக்கு உன் உதவி தேவை. உஃப், இல்ல இல்ல. ஓ, உன் கொக்கு, அதுதான் நான் தேடியது.
ஒரு இளஞ்சிவப்பு சுவர் எப்படி இருக்கும்? நாங்கள் எங்கள் குழாயை நிறுவுவோம். அது குழாயிலிருந்து நேரடியாக நூடுல்ஸ் பாய்வதைப் போல இருக்கும். அதுதான் உன் திட்டமா? கமீஸ் கொண்டு செய்யப்பட்ட இனிப்பு நூடுல்ஸை சுவைக்கும் போது சமையல்காரரின் முகத்தை பார்ப்போம். ஓ, ஸ்ட்ராபெரி சாஸ் அருமை. முடிக்க நேரம் கிடைக்கவில்லை, ஆனால் இது நிச்சயமாக மதிப்புள்ளது. பாருங்கள். ஓ, நேரம் முடிந்தது. இந்த முறை நீங்கள் என்ன தயாரித்துள்ளீர்கள் என்பதை பார்க்க நேரம் வந்துவிட்டது. பெண்களின் அணியுடன் தொடங்கலாம். நான் இனிப்பு நூடுல்ஸ் முன்பு சாப்பிட்டுள்ளேன். இவை வண்ணமயமான நூடுல்ஸா? இல்லை, அவர்கள் வெற்றியாளர்கள் இல்லை. சுழுக்களை ஒன்றாக சேருங்கள். உங்கள் அடுத்த பணிகள் மக்காரூன்கள். இனிப்பு நாங்கள் அதை செய்யலாம். மாவுடன் தொடங்குவோம் மற்றும் இனிப்பு பன்ஸ் அல்லது குக்கீஸ் செய்வோம். ஓ, இது ஏற்கனவே நல்ல வாசனை வருகிறது. அற்புதம். இப்போது சில கிரீம் மற்றும் சில நீல கொத்துமல்லி சேர்க்கிறோம். இது அதிசயமாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. பாருங்க, இங்க சிமெக்ரூன்ல பேச்சலாம். இங்க ராயல்ஸ் வெல்ல முடியாது. யார் எறிந்தது? உணவு போர். குளிக்க வேண்டும். ஓ நர்ஸ், நீங்கள் எங்களுக்கு மதிய உணவை கொண்டு வந்தீர்களா? எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீங்கள் எங்கு போகிறீர்கள்? எனக்கு உணவு வேண்டும். மிஸ் ஸ்மைலி, எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா? எனக்கு பசிக்கிறது. ஹலோ, எனக்கு சாப்பாடு வேண்டும். தயவு செய்து. ஓ, நீ கட்டணம் செலுத்த வேண்டும். கேட். சரி, இதோ. ஆனால் இது ஒரு குப்பை மலை. கேட், இதை உனக்கு இலவசமாக தருகிறேன். நன்றி. அதில் என்ன இருக்கிறது? ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. நான் குப்பையை சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பிட வேண்டும். என்னாகும் எனக்கு? நான் ஏற்கனவே பணத்தை தயாரித்து விட்டேன். அது வேற விஷயம். ஜஸ், இதோ உன் மதிய உணவு. ஓ, இங்கே வா. என்ன அது? காய்கறிகளா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் அதை திருப்பி கொடுக்கிறேன். நான் அதை சாப்பிட மாட்டேன். உண்மையா? சரி, நான் சரியான உணவை ஆர்டர் செய்ய வேண்டும். நான் மெக்டொனால்ட்ஸ் வாங்குவேன். அது வேற விஷயம். அதை முயற்சிப்போம். ஓ, என்ன ஒரு வாசனை. அது என்ன? மெக்டொனால்ட்ஸ்? எனக்கு அது வேண்டும். எனக்கு ஏதாவது மீதமா இருக்கிறதா? ஓ, பிரெஞ்ச் ஃப்ரைஸ். சரியானது. இது என் மதிய உணவு. அவள் என் உணவை திருடி விட்டாள். சிறப்பு. இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றி ஜெஸ். அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது? டிபனியின் பக்கம். ஓ, எனக்கு மிகவும் பசிக்கிறது. அது என் மதிய உணவா? ஓ, இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன். அந்த வாசனை என்ன? ஓ, என்னை இது ஒரு பர்கர். சாம், இங்கே வா. அந்த பர்கரை அவளிடமிருந்து எடுத்துக்கோ. சரி, மிஸ் டிபனி. ஜஸ், அதை திருப்பி கொடு. டிபனி, இதோ. ஓ, எனக்கும் ஃப்ரைஸ் வேண்டும். முடிஞ்சது. கேட், டிபனிக்கு ஃப்ரைஸ் வேண்டும். என்ன? ஓ, நன்றி சாம். உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன்? இப்போது நான் மதிய உணவு சாப்பிடலாம். பெண்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செய்து என் பசியை கெடுக்காதீர்கள். அப்படியா? இங்க என்ன இருக்கிறது? கேட், உன் கால் எப்படி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். சரி, அதை நீட்டிக்க முயற்சிப்போம். சரியா? அதை செய்யலாம். அப்படியே. ஓ ஓ ஓ, இது வலிக்கிறது. ஓ, அப்படின்னா நல்லா யோசிப்போம். அதுதான், உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கிறேன். ஆமா, இதோ. வாதிடாதீர்கள், அதை குடியுங்கள். இது உதவும். வாருங்கள். நான் போறேன். இது நல்ல சுவையில. இது அருவருப்பாக இருக்கிறது. இது என்ன? பணத்தின் வாசனை. ஓ, நல்ல மதியம். ஜெஸ், உனக்கு என்ன பிரச்சனை? உன் கால்களை பார்க்கலாம். இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது.
அதை எப்படி சரி செய்வது எனக்கு தெரியவில்லை. ஓ, உண்மையில எனக்கு தெரியும். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். எனக்கு கிடைத்து விட்டது. நான் உனக்கு ஒரு ஐவி கொடுக்கிறேன். இது வேகமாக நடக்கும். நன்றி. நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சிறிது நேரம் தூங்க போகிறேன். வாவ், அது அழகான தண்ணீர். வாவ், எனக்கு அதுல கொஞ்சம் வேண்டும். என் காலில் ஒரு ஐவி வைக்கலாம். எல்லா குழாய்களையும் இணைத்து ஐவி பையில் இணைக்கலாம். அருமை. இப்போது அதை என் காலில் செலுத்தலாம். இது போல. வாவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லது. ஏன், என்ன நடக்குது? அது என்னோட ஐவியா? அவள் என்னோட மருந்தை எடுத்துக்கொண்டாள். அவள் எப்படி தைரியமா பண்றா? இதுக்காக நான் அவளை தண்டிக்க போறேன். அவளுக்கு என் ஐவியின் துயரத்தை உணரச் செய்ய வேண்டும். அதை நச்சு கழிவில் போடுவோம். ஓ, இது மிகவும் புளிப்பு. என்ன நடக்கிறது எனக்கு? நான் முழுவதும் குலுக்குகிறேன். அது நகைச்சுவையாக இருக்கிறது. அரே, நீ யார்? நீ என் புதிய நோயாளியா? ஓ, மன்னிக்கவும், நான் உன்னை முற்றிலும் மறந்துவிட்டேன். அரே மிஸ் டிபனி, உனக்கு நான் என்ன செய்யலாம்? ஓ வாவ், 2 தங்க கட்டிகளுக்கு உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு சிறப்பு பிளாஸ்டர் உள்ளது. உன் கால்களை உடனே சரி செய்து விடுவேன். அரே, இப்போது உனக்கு ஆரோக்கியமான வலுவான மீன்வால் உள்ளது. ஆனால் எனக்கு மீன்வால் வேண்டாம். என்ன செய்து விட்டாய்? எனக்கு என் கால்களை திருப்பிக் கொடு. மருத்துவர் விஷயங்களை மேலும் மோசமாக்கியுள்ளார். நான் மிஸ் டிபனிக்கு உதவ வேண்டும். இது வேற விஷயம். நான் உங்களுக்கு பார்த்த மசாஜ் செய்யட்டுமா? இது ரொம்ப நல்லது சாம். நான் ரொம்ப பயந்தேன், அதனால நான் வியர்வை விட்டேன். நான் அமைதியா இருக்கணும். நான் அதை வெளியே இழுத்து விட்டேன். அது பயங்கரமாக இருந்தது. வணக்கம். இப்போது உங்களுக்கு ஒரு ஊசி போட வேண்டும், சிறியவளே. ஓ, வாருங்கள் கேட், உங்களுடன் தொடங்குவோம். நீங்கள் முதலாவதாக இருக்கிறீர்கள். இங்கே வாருங்கள், ஒரு ஊசி போடுவோம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஓடாதீர்கள் செல்லமே. அனைவரையும் காத்திருக்கிறோம். அப்போ ஜெஸ்ஸிடம் போகலாம். இங்கே வா ஜெஸ். இல்ல, பணம் உதவாது. அவ போயிட்டா. அப்போ அவ இங்கே இருக்கிறா. டிபனி, என்னிடம் வா, நான் உன்னை குணமாக்குவேன். இல்ல, மிஸ் டிபனி குத்து மருந்து தேவையில்லை. ஓ, என் விரல். நான் முட்டாளாக உணர்கிறேன். இல்லை, தயவு செய்து ஊசி வேண்டாம். தயவு செய்து போங்கள், வெளியேறுங்கள். நான் போக முடியாது. செப்பீங்களே, உங்க இப்படி ஊசி போட விட்டீங்க. உங்க காஸ்டுகளோடய நீங்க தூரம் ஓட முடியாது. நீங்கள் பைத்தியம், எங்களை ஒதுக்கி விடுங்கள். எனக்கு ஊசி போட விருப்பம் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. பெண்களே, நாம் எங்கே மறைவது? ஓ, வேகமாக ஓடு. ஓஹோ பெண்களே, இன்னும் ஓடுவதில் சோர்வாகவில்லை என்கிறீர்களா? ஒரு நிமிடம் நின்று விடுங்கள். நான் விரைவாக முடித்து விடுவேன். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஜெஸ், கேட், டிபனி, நான் உங்கள் செவிலியர். ஓப்ஸ், மன்னிக்கவும் டாக்டர் குவென்டின். ஓ, நான் அவரை காப்பாற்ற வேண்டும். ஓ, நாங்க கிளம்பி இருக்கிறோம் போல. எங்க கால்களை பாருங்க. எங்களுக்கு காஸ்ட் இல்ல மற்றும் நடக்க வலிக்கல. நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம். அது அருமை. இப்ப நாங்க மருத்துவமனையை விட்டு செல்லலாம். ஆம், போகலாம். ஓ, இது வழுக்குகிறது. நான் விழுகிறேன். மீண்டும் காஸ்ட் அணிவது. அது எல்லாம் உன் தவறு. ஐயர், இங்கே வெடிஸ்கர். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. தர்பூசணி ஜூஸை ஊறாது. இதை போல Pretty Nerd Sortens Weichgore ஐங்கோவ உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சோபரி பெக்கூடியஸ் எட்டஸ்லேய சுவையான தர்பூசணி ஜூஸ். சுவை சப்பிச்சு வாய்ந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். சோபாய், நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ,
ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளேன். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாஹா, இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன், மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட, என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே. இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that sort of go with first with Vivian Bumpy's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது.
அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம்! நைச்சாகையின் கீழ். இப்பொழுது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை! இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம் மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் stirred கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் aside for waiter. அவன் நரத்தி கர்ஷா results. Berners அது விடாக்கை விட்டாமை தன்மிகள் சைப்பிஸ் செவிய பொர்பீட்டன் பிரிட் எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிடுச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இத மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். அதை வளையங்களாக நறுக்குவோம். புழகு வளையங்களை வாணலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு புழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப், நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அதை மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ், நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள்.
இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. மாலை வணக்கம். நீ செய்ய முடியாது, அது அனுமதிக்கப்படல. ஏன் எனக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? ஓ, தயவு செய்து பெட்டியில் செல். என் பொன்னானவளே, நான் உன்னை சீக்கிரம் எடுக்கும். ஆனால் இப்பொழுது இங்கே உட்கார. எனக்கு ஒரு பூனை இருக்கிறது. என்ன செய்ய? அவளை மட்டும் விட்டு நான் போக முடியாது. ஒரு யோசனை வந்தது. இதை போல என் பந்துகள் கீழ் அதை மறைக்கிறேன். டாக்டர், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நான் ஆழமாக கர்ப்ப மதம். என்னை விடுங்கள். என்னை கேட்க வேண்டும். இந்த ஒலிகள் என்ன? இது பொருந்தாது. உங்கள் ஜாக்கெட்டின் கீழ் உள்ளதை நான் அறிந்தேன். அது ஒரு பூனை. ஹலோ, அப்போ நான் தாராளமா அந்த பூனை. நிறுத்துங்கள். உங்களை சரிபார்க்க வேண்டும். அங்கு என்ன இருக்கிறது? ஒரு ஆமையா? உங்களிடம் ஆமை இருக்கக்கூடாது. அது பெட்டிக்குள் போகிறது. நீங்கள் அதை இன்றி போவே. பிடிக்காத டாக்டர், இது எனது மிக பிடித்த கரப்பான் பூச்சி. உன்னை எப்படி போகச் செய்யறது? நீ மிகவும் நல்லவர். சரி, எனக்கு தலைவலி போல் இருக்கிறது. நான் திறமையாக பண்ண மாட்டேன். ஓஹோ டாக்டர், எனக்கு தலைவலி. மிகுந்த மகிழ்ச்சி பாப்பா. உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் என் நண்பனை கொண்டு வந்தேன். இதோ இது. தெளிவாக சொன்னால் நான் ஒரு கரப்பான் பூச்சியை கொண்டிருக்கிறேன். என் குழந்தை. இல்லை. என்ன? அவன் நல்லவன், என் அன்புக்குரியவன். உள்ளே வாருங்கள், தயவு செய்து. நன்றி. ஏய், இது யார்? நீங்கள் இங்கே விலங்குகளை கொண்டு வர முடியாது. வாங்க, இங்கே வா. உள்ளே வாங்க. என் அத்தை, உன்னை இங்கே விட்டு செல்லலை. நான் எதையோ நினைக்கிறேன். ஒரு யோசனை. ஒரு நிமிடம் இருங்கள் என் அசீசா. நான் ஒரு கவுனை அணிகிறேன், சமைப்பவர் போல நடிக்கிறேன் மற்றும் ஒரு தொப்பி. ஆகையால் நான் நத்தையை அடியில் வைக்கிறேன். அதை கஞ்சி மூலம் மூடுகிறேன். எனது நத்தைகளை சரியாக எடுக்க முடியும் என நினைக்கிறேன். செல்வோம். என்ன உங்ககிட்ட இருக்குது? உங்க இடத்துல என்ன இருக்குது? காலியாய் உள்ளது. உள்ளே வா. அது வேலை செஞ்சது. ஏதோ சுவையானது. அத எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. இதோ உங்க பொருள். எவ்வளவு அழுக்குத்தனமாக இருக்கிறது. அமைதியாயிரு. அங்கு உள்ளதை பாருங்கள். அதுதான் எனக்கு இருக்கும் அழகு சிறுமி. அதை நெய்ய விரும்புகிறீர்களா? என்ன அற்புதமான நத்தைகள். ஹே, காத்திருக்க. நீ யாருடன் இருக்கிறாய்? ஆனால் இங்கு விலங்குகளை வைத்திருக்க முடியாது. அதை என்னிடம் கொடுக்கவும். வாருங்கள். அழகாக இருக்கிறது. உன்னை நானே நடிக்கட்டுமா? ஓ, எனக்கு மீன்களும் இருக்கின்றன. என்ன செய்வது? நான் அவர்கள் என்னுடன் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏதாவது செய்ய முடியும் என்று எண்ணுகிறேன். ஒரு விருப்பை அணிந்து இந்த பொருளை எடுத்துக்கொள்கிறேன். என் அன்பான மீன்களே, நான் உங்களை விட்டு செல்லவில்லை. போகலாம். என்னால் போக வேண்டும். நன்றி. ஆமாம், அதுடன் வீடு திரும்பினேன். பை நண்பர்களே. ஓ, ஹலோ. இப்போ பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு கண்ணாடி குப்பியில் தண்ணீர் ஊற்றுங்கள். என் அழகு துக்கத்து, என் கனிவான மீன் மறுவதாக, என் பொன் மீன். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். வாவ், இது உங்க மீனா? எனக்கு தேவை. குடி. அது என்ன? நான் அங்கு செல்வதில்லை. என்ன? எனக்கு உதவுங்கள். நீ என்னோட மீனை குடிச்சிட்டியா? சலிப்பு. என்ன ஒரு அழகு. நம்ப முடியவில்லை. இதுபோல் யாரையும் சந்தித்ததில்லை. நான் விழுந்து விடுவேன் என நினைக்கிறேன். ஓ, நான் உருக செய்ய போகிறேன். நான் அங்கே போக வேண்டும். ஒரு சிறிய முத்தம். நீங்க பாட முயற்சி செய்கிறீங்க. நான் பாட விரும்புகிறேன். நான் செல்கிறேன். நான் கூட. நிறுத்துங்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அவன் எறியிற்று.
இங்கே அவன் என்னை பார்க்கிறான். மற்றும் இவ்வெளியெல்லாம் என்னுடைய குண்டு மீன்கள், என்னுடைய அழகான குண்டு மீன்கள். ஓ புரிகிறது. நான் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடுவேன். என் சிறிய ராட்சத அழகுகளே, நீங்கள் அழகுகள் தான். நான் உங்களை நேசிக்கிறேன். ஏய், என்ன பந்தயம் போடக்கூடாது, இது இங்கே சொல்லி இருக்கிறது. ஓ, நாங்கள் வெளியே போயிட்டோம். மியாவ். என்ன விஷயம்? நான் அங்கே போகிறேன். வாருங்கள். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஏதையா யோசனை தோன்றியது. இதோ இதுதான் ஜாலம். இப்பொழுது நான் இதை பிரிக்கிறேன். வா வா. நிச்சயமாக நீங்கள் சரியான வழியை காண்பீர்கள். ஆகவே எதுவும் நடந்ததில்லாமல். வணக்கம். நான் வாடகை சென்று கேண்டிருக்கிறேன். வணக்கம். ஓ, உன் கைப்பையில என்ன இருக்குது? அவள் இருக்கிறாள். அப்பா. ஆம், அதுதான் சரி. நன்றி, நான் சொல்லிக் கொள்கிறேன். இது எங்கே இருக்கிறது? ஓ, இங்கேதான், மூலையில. என் பாலியல். நான் அதை சாப்பிட போறேன். என்ன? அவள் என்ன செய்கிறாள்? என் உலோகம். நிச்சயமாக ஏற்கனவே போய்விட்டார். இதோ இதோ என் குமாரி, என் குழந்தை. இப்போது உன்னை மகிழ்ச்சியுடன் தடவி இடிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை அபிமானிக்கிறேன், நேசிக்கிறேன். நிறுத்து. விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. எப்படி இருக்கிறது? என் மிக பிடித்தது. டாக்டர், தயவு செய்து பெட்டிக்குள் போ. என்னை பொறுத்தருளுங்கள் எனது அசீசனே. என்னிடம் நாய் இருக்கிறது. உன்னுடன் என்ன செய்வது? என் அன்பு சிறுதிருவிழா. தவறான யோசனை. என்னிடம் மீன் பிடிக்கும் கம்பி உள்ளது. பனாமாவை வேறு முறையில் சரி செய்வேன். மீன் பிடிக்கும் கம்பியின் உதிரி பாகங்களை எடுத்துக்கொள்வேன். மற்றொரு இறுதி தொடுதல். கண்ணாடிகள். அதுவே உங்களுக்கு தேவை. நான் ஒரு குருடனை போலவே தோன்றுகிறேன். சரி என் நண்பரே, போகலாம். உங்களுக்கு நாய் இருக்க முடியாது. நிறுத்து. நீங்கள் குருடன். வாங்க. சுவர் அது விழுந்துட்டது. என்ன என்ன நடக்குது? ஓ, நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? மலை, நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுடன் சேர்ந்து விடுவேன். நிச்சயமாக உங்களை செய்யாகுவேன். கவலைப்படாதீர்கள் நண்பரே. இதுதான் என்ன? என்ன நடக்கிறது? தெளிவாக இல்லை. சரி, இதை கடந்து விட்டேன். உன்னை பிடித்து விட்டேன். உனக்கு காட்டு செய்கிறேன். நீ குருட்டன் அல்லவே. வெளியே போ. என்ன ஒரு துரதிருஷ்டம். என்னும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு 100 ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்கள் இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். புதிய சவாலை தொடங்குவோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய் மட்டுமே இருக்கிறது. இது நியாயமாக இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, இந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு எனது ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயை அதில் வைத்துக்கொண்டு அதில் தண்ணீர் ஊற்றுகிறேன். இப்பொழுது இதையெல்லாம் கலக்கி நான் ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயிலிருந்து ஒரே ஒரு லெமனேடு தயாரித்திருக்கிறேன். குளிர்ந்தது. எனது குளிர்ந்த குழாயுடன் அதை குடிக்க விடுங்கள். சுவையானது, குளிர்ச்சியானது. குவென்டின், அது உன்னிடதானே? சுத்தமாக இருக்கிறது. எனக்கு 10 ஸ்கிட்டில்ஸ் பணியகம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நான் ஒவ்வொன்றையும் கவனமாக கைத்தட்டியால் எடுக்க போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ ஆம், அத பாருங்கள். ஜெஸ் தோற்கின்றாள். அது என்ன பிரச்சனை? ஆனால் நான் உன்னிட்ட இருந்து ஸ்கிட்டில்ஸ் திருடி விடுவேன். இப்படி அது வெற்றி பெற்றது. நான் ஸ்கிட்டில்ஸ் எடுத்தேன். அது விழுந்து போனதா? சுவையாக இருக்கின்றது. ஹோம், இன்னொரு கொள்முதல் வருகிறது. குவென்டின் அதை பார்க்க முன்பு நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஸ்கிட்டில்ஸ் எங்கே? ஹே ஜெஸ், நீ அதை திருடினதை எனக்கு தெரியும். ஒப்புக்கொள். நான் PSHVT ஆன குடி குடிக்கிறேன். உங்க ஸ்கிட்டில்ஸ்க்கு பார்க்கவில்லை எனக்கு. சீக்கிட்டீங்க. அது என்ன? மிளகு. எல்லாம் உள்ளே எரிகிறது. வாவ், அதுவே அருமையாக இருந்தது. என் கூட விளையாடினால் இப்போதே உன் பெறுவது இதுவே. எல்லாமே இல்லை. கேண்டேன். அடி, ஐயோ, அவ்வளவு கோவப்பட்டு விடாதே. என்ன? ஓ, பாருங்கள், நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். நான் ஒரு யூனிகாரன். இப்போது நான் உன் டேஸில் உள்ள ஸ்கிட்டில்ஸ் நேரடியாக என் வாயில் செல்லும் ஒரு இயந்திரத்தை பெற்றுள்ளேன்.
சுவையாக இருக்கிறது. ஓ, அது நிச்சயமாக ஒரு தீ குழம்பாக இருக்க போகிறது. என்னோட ஸ்கிட்டில்ஸ் தொடாத. சரி, அவள் மிகவும் பேராசை. நான் இன்னொரு யோசனை வைத்துள்ளேன். அவளின் மிட்டாய் பாதையின் வேகத்தை மாற்றுவோம். இப்போது எல்லாம் விரைவாக இருக்கும். ஏன் எல்லாம் வேகமாகியது? நான் அந்த வேகத்துல சாப்பிட முடியாது. உதவுங்கள். வா கேட், நீ ஓகேயா? வா கேட், என் ஸ்கிட்டில்ஸை சாப்பிடலாம். அப்படியா? பிரம்மாண்ட பாப்கார்ன் வாளி பின்னால் குவென்டின் கூட தெரியவில்லை. அதில் முழு 100 அடுக்குகள் பாப்கார்ன் இருக்கிறது. ஆனால் கேட்டிற்கு 10. ஜெஸ் ஒரே ஒன்றை வைத்திருக்கிறாள். வருத்தம் அடையாதே ஜெஸ், முயற்சி செய்து பாரு. ஆமாம், தற்போது நானும் எனது சமையலறையில் ஒரு பாப்கார்ன் வித்தை செய்ய போகிறேன். அதை பொரித்து முடித்து விட்டேன். ஓ, வெகு சூடாக இருக்கிறது. சுவைக்கலாம். என்ன ஒரு சிகப்பு உரிப்பு. ஓஹோ, எப்படி ருசியாக இருக்கிறது. இது மிகவும் சிறியது. ஓ, பார்த்தீர்களா? என்ன ஒரு பெரிய படு. ஆமாம், அது பைத்தியமா தான் தெரியுது. அவுட்ஸ், அது முடிந்து விட்டது. என்ன ஒரு வருத்தம். இப்போது கேட் தான். நிச்சயமாக நாங்கள் தானியங்களை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைப்போம். பாப்கார்ன் எப்படி தயாராகிறது என்று பார்த்து விடலாம். வா, அது வேலை செய்தது. இப்போது அதை முயற்சி செய்வோம். மிகவும் சுவையாக உள்ளது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எல்லாம் கரம் செய்ய சிறிது தேவை. நான் ஒரு பர்னர் பயன்படுத்துவேன். அருமை. இப்போது அனைத்தையும் கலக்கி பாருங்கள். எனக்கு ஒரு மார்ஷ்மாலோ பாப்கார்ன் பந்து வந்துவிட்டது. அப்படி என்றால் சுவை மிகுந்தது. என்ன ஒரு அருமையான டெசர்ட். ஓ, அந்த நீட்டலை பாருங்கள். அருமை. என்னை பொறாமைப்பட்டுக் கொள்கிறீங்களா அல்லது ஏதேனும்? இல்லை, ஆவலுடன் இருக்க பொறாமைப்படும் அளவுக்கு கொஞ்சம் மட்டுமே பாப்கார்ன் உன்கிட்ட இருக்கிறது. ஆனால் பாரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் பாகப்பட்டை காகிதத்தில் போட போகிறேன். மற்றும் பாருங்கள், இந்த எரிவாயு மூலம் நான் எல்லா பாப்கார்ன் சமைக்க போகிறேன். ஓ ஆம், அந்த தீபம் பற்றியதை பாருங்கள். ஓ ஓ, அது மூட்ட போகுது. ஆஹா, ஓ ஆம், அது மூட்டியது. குவென்டின், இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். பெண்கள் எல்லோரும் இப்போது பாப்கார்னால் மூடப்பட்டுள்ளனர். அது மேலும் நல்லது. வாருங்கள் பெண்களே, அதை பாடுங்கள். ஓ ஆம், இது அற்புதமாக அருவியது. நன்றி குவென்டின். ஓ ஆம், இதைவிட நன்றாக இருக்க முடியாது. ஊஃபா, கேட்டின் மென்தொல்லி இயந்திரத்தில் ஓர் நொறுங்குச்சமே இருக்கிறது. மற்றவர்களுக்கு எத்தனை இருக்கின்றன? வாவ், குவென்டினிடம் 10 மென்தொல்லிகளும் இருக்கின்றன. ஆனால் ஜெஸ்ஸிடம் 100 மென்தொல்லிகள் உள்ளன. ஆச்சரியமாக உள்ளது. கேட்டிடம் குறைவாக இருந்தால் அவளிடமிருந்து தொடங்கலாம். நான் அதை எப்படி சாப்பிடுவது என்பது பற்றி ஏற்கனவே ஒரு ஐடியா ஏற்படுத்திக் கொண்டேன். கணினியிலிருந்து கமத்தை எடுத்துக்கொள்வோம். அருமை. அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை முயற்சி செய்யலாம். சுவையானது. இனி பபிளை ஊதுவோம். ஓ, நான் செய்து விட்டேன். ஆனால் பபிள் மிகவும் சிறியது. அது ஒரு பப்ளா. வாங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் என் அனைத்து பகலை கேண்டு வந்து விடுகிறேன். சில துளிகள். இப்போ நாம் இதை முயற்சி செய்யலாம். ஜேஜி, சுவையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் அதிகமாக தேவை. எல்லா பால்கமையும் மெல்ல வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தமானது. அவற்றில் பல இருக்கின்றன. ஓ ஹா, எனது வாயினுள்ளிடமில்லை. இப்போ தோற்கு இயந்திரத்துல வேற ஒண்ணும் இல்லையா? அப்பா, சூப்பர். நான் இதையெல்லாம் மல்லிகிறேன். நீங்க ஒரு மனசை ஊசலாக விட்டு ஊசலாக அடிக்கிற பாப்புல பார்க்க போறீங்க. ஓ இல்ல, பேசில் முழுவதும் பபிள் கம் போய் தரும். ரொம்ப கேவரா இருக்கு. அப்படியா? பெருசா வேற எதுவும் இல்ல. நீங்க உடனே சிரிக்கணும் இல்லையா? வாங்க எடுத்துக்கோங்க. நீ என்ன செஞ்சா? அது அரசியலுக்கு எത്ര மரியாதை இல்ல. ஒரு விதம் இலிச் சாப்பிடுவேன். சண்டை நடக்கும் செப்பினாலும் கேசவி நன்னாக இருக்கிறான். அது நகைக்கும் தன்மை அன்புகளே. எனக்கு 100 சீவிங்கங்கள் இருக்கின்றன. பாருங்கள், ஏன் இது சொல்லவில்லை? ஓ சரி, நான் மூடியை எடுக்கலாமா? ஓ ஓ அருமை. அப்படி என்றால் எல்லா சாக்லேட்டுகளும் எனக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்படி எடுக்க அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒரு பபுள் பூசுவோம். வாவ், அது வேலை செய்கிறது. அது உடையாமல் போனது. நாம் பந்து கட்டுவோம் மற்றும் விளையாடுவோம். ஓ, எங்களை சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களோட? சரி, எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு யோசனை வந்தது. ஒவ்வொரு பழக்கம் முக்கத்துக்கும் $1. $1? சரி,
எனக்கு சில இருக்கின்றன. நானும் நன்றாக தான் இருக்குது. உங்களோட வேலை செய்ய சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு பற்றி நான் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இருங்கள், நீங்கள் இன்னும் ஏதேனும் இருக்கிறீர்களா? பணம் அதையும் நான் எடுத்து போகிறேன். போயிட்டு எல்லாமே என்கிட்ட இருந்து திருடப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணணும்? ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமாம், இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கேண்டு செல்லுங்கள். இங்கே இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி. ஓ ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம். இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக. இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை. ஓ அப்படியா? நீ தானமா? இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ ஆமாம், மஞ்சள் பெட்டி. ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழு வாலிசைமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. அப்படி தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான், எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட். ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போயிலா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான், இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான், நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். வடிவமைப்பு உருவானது. ஆகிடும். நீங்க மியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சுட்டீங்க. இதை செய்யலாம். அற்புதம், நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும். நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம். அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ, ஒரு கடிகாரம். அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை உறுப்பை இதை விட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும். குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டல். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு காலை வந்துள்ளேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏம், சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு, ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி, ஹாய் மீன். இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ, சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ ஏன். ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ, சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம். நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடியனம். ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன ஆவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டன. அங்கே Skittles. ஆனால் யாரும் பார்க்காமோ இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா, சரி, எடுத்துக்கொள், எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒருதான். ஓ, ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ, இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. இல்லை. நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். ஏ, நான் வரலாமா? உங்களுடன் தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மேலும் ஒரு நடனமற்று. ஹே டீனா, பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்வோம். சரி சரி சரி, அதுதான். அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது. ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் கார்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே, ஓ ஏய், நான் எப்போ சிஸ்டம் நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ, ஹான், டீனா,
நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்லப் போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த